நான் ஒரு தரிசனம் கண்டேன். Some days ago I saw a vision. நான் கன்வென்ஷனுக்கு போகிறதான எல்லா இடங்களிலும் அதை பற்றி நான் ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன். Wherever I used to go to the convention, I used to tell this vision as a testimony. ஒரு பெரிய சமபூமியிலே நான் நின்று கொண்டிருந்தேன். I was standing in a plain. கண்களை தூரத்தில் ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான அக்கினி பற்றி எரிந்து கொண்டு வருவதை கண்டேன். When I was lifting my eyes and looking afar off, and I saw a fire burning and coming towards. அந்த அக்கினி கண்களால் பார்க்க கூடாத அளவுக்கு பயங்கரமான அக்கினியா இருந்தது. That fire was so terrible that was not able to be seen through the eyes. பெரிய பெரிய கட்டடங்கள், மலைகள், குன்றுகள் எல்லாம் இந்த அக்கினிக்கு முன்பாக சாம்பலாக போகிறது. Great buildings, mountains and hills, they went into ashes before this fire. சுற்றிலும் பார்க்கும்போது அதே வண்ணமாக பூமி முழுவதும் ஒரு பெரிய அக்கினியால் எரிவதை நான் கண்டேன். And when I saw round about, I saw the entire earth burning with fire. அப்பொழுது ஆண்டவரே இது என்ன என்று கேட்டேன். That I asked the Lord, Lord, what it is? அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தேவ தூதர்களுடைய ஒரு கூட்டம் ஒரு பாட்டு பாடுவதை என்னுடைய செவிகளிலே நான் கேட்க முடிந்தது. That time through my ears I was able to hear a group of angels of God singing. அந்த பாட்டு என்ன என்றால், பூதலம் அதிர்ந்து தன்னிடம் ஒழியுமே, பூதங்கள் உருகிடுமே. You know the meaning of the song is, the earth and the heaven will melt away and go back. இந்த பாட்டை நாம் எத்தனையோ முறை பாடியிருக்கிறோம். ஆனால் இந்த பாட்டை தூதர்கள் பாடுவது நான் கேட்டபோது உண்மையிலே அது ஒரு பெரிய மகிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. We have sang this song on many occasions, but really when I saw the angels singing, it was so glorious to listen. என்னுடைய அனுபவத்தில் 3 சந்தர்ப்பங்களில் தூதர்கள் பாட்டு பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன். In my experience, on 3 occasions I heard the angels singing. அதிலே ஒரு சந்தர்ப்பம் தான் இது. One occasion was this. அந்த பாட்டு இதுவரைக்கும் நம்முடைய செவிகளால் கேட்டு ருசித்திராத அளவுக்கு ஒரு மகிமையான ஒரு இன்ப சத்தமாய் காணப்பட்டது. That song was a joyful hearing. Till now what we haven't heard about, and it was so glorious. பூதலம் அதிர்ந்து தன்னிடம் ஒழியுமே, பூதங்கள் உருகிடுமே. The earth will be shaken, and the earth, all the earth and heaven will melt away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த தரிசனத்தை பற்றி நான் சிந்தித்த போது, when I was pondering upon this vision, இந்த பூமியின் மேல் வரப்போகிற ஒரு பெரிய அழிவை தான் இது காண்பிக்கிறது. This shows the great destruction which is going to come on this earth. வெகு சீக்கிரமாக இந்த பூமிக்கு ஒரு பெரிய அழிவு சம்பவிக்க போகிறது. Very soon a great destruction is going to come on this earth. பூமிக்கு அழிவு ஏற்படும் போது அதிலே தேவ ஜனங்கள் அழிந்து போகாதபடி ஒரு அழிவில்லாத சுவிசேஷத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். When destruction is going to come on this earth, that the people of God may not be destroyed, God has been proclaiming indestructible gospel unto them. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே ஜீவனும் அழியாமையும் சுவிசேஷத்தால் வெளியரங்கமாயிற்று. By the appearance of our Lord Jesus Christ, life and immortality was brought about through the gospel unto us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் நாம் கேட்கிற தேவனுடைய வசனங்கள் நமக்குள்ளே ஜீவனையும் அழியாமையையும் உருவாக்குகிறது. The word of God, what we are listening, it brings about life and immortality in us. நாம் ஏதோ ஒரு அறிவை வளர்ப்பதற்காக சில காரியங்களை படிப்பதற்காக இங்கே வரவில்லை. We haven't come here to learn certain things in order to increase our knowledge. நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய பக்தி விருத்தி ஏற்பட்டு ஜீவனும் அழியாமையும் நமக்குள்ளே உண்டாகும்படியாகத்தான் கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்கிறோம். We are hearing the words of God that we may attain the spiritual edification and life and immortality may be formed in us. இலவசமாக தேவ வசனங்களை கேட்க தேவன் நமக்கு தந்த இந்த பெரும் பாக்கியத்திற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be grateful unto the Lord for the great blessedness what God has given us to hear the free gospel. எத்தனையோ மனிதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் கேள்விப்படாமலே இருக்கும்போது
There may நாம் be ஆழமான சத்தியங்களை அறியக்கூடிய இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். many people will be there who are totally ignorant and not heard about Jesus Christ. But God has given us a great blessedness to come and hear the deepest truth. For that we should be very, very grateful to the Lord. நம்முடைய கரங்களை உயர்த்தி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக, இந்த பொன்னான வாய்ப்பிற்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்துதிப்போமாக. For the golden opportunity, let us all lift our hands and praise God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் நேற்றைக்கு வாசித்த அதே வேத பகுதியை இன்றைக்கும் வாசிப்போம். Same portion, the word of God, what we read yesterday, let us continue it today also. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், Gospel of John, 14th chapter. முதல் 3 வசனங்களை வாசிப்போம். First 3 verses, let us read. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். Let not your heart be troubled. You believe in God, believe also in me. In my Father's house are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, there ye may be also. 18ஆம் வசனம் கூட வாசிப்போம். Let us read verse 18 also. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். I will not leave you comfortless, I will come to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். I will come again and receive you unto myself. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். I will not leave you comfortless. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற வார்த்தை எனக்கு பல சந்தர்ப்பங்களிலே ஒரு புது ஜீவனை தந்த வார்த்தை. On many occasions, this term, I will not leave you comfortless, was able to give new life in me. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். I will not leave you comfortless. இந்த திக்கற்றவர்கள் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே இந்த இடத்தில் கம்ஃபர்ட்லெஸ் அல்லாவிட்டால் ஆறுதலற்றவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. You know, for this term in English, it is very clearly spoken that it is comfortless or those who console. ஆனால் இந்த திக்கற்றவர்கள் என்ற வார்த்தை வேறு இடங்களிலே வருகிறது. அந்த இடங்களிலே ஆங்கிலத்திலே ஃபாதர்லெஸ் அல்லாவிட்டால் அனாதைகள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. In other places, for this term comfortless, in English it is said as fatherless or orphan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்கள் இந்த திக்கற்றவர்கள் என்றதான வார்த்தை வருகிற வேறு இடங்களை நீங்கள் வேத புஸ்தகத்திலே வாசித்தால் அந்த இடங்களிலே அது ஃபாதர்லெஸ் என்றதான வார்த்தை ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. You know, when you read in other places in the scripture, the meaning is written as fatherless. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இந்த இடத்தில் கம்ஃபர்ட்லெஸ் அல்லாவிட்டால் ஆறுதலற்றவர்களாக அல்லாவிட்டால் தேற்றரவற்றவர்களாக உங்களை நான் விட மாட்டேன். In this place it is mentioned, I will not leave you comfortless. அதை நான் இன்றைக்கு அந்த ரெண்டு அர்த்தத்தையும் சேர்த்து சொல்கிறேன். நான் உங்களை ஆறுதலற்றவர்களாயும் அனாதைகளாயும் விடமாட்டேன். I will not leave you comfortless nor as an orphan. நாம் எல்லாரும் அந்த வசனத்தை இப்படி சொல்லுவோமாக. Let us all say this verse in this way. நான் உங்களை ஆறுதலற்றவர்களாயும் அனாதைகளாயும் விடமாட்டேன். I will not leave you comfortless or fatherless. இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். All of you tell this verse within yourself. இது கர்த்தராகிய இயேசு தாமே நமக்கு சொன்னதான வார்த்தை. This word is the same word what Lord Jesus Christ himself spoke to us. நான் உங்களை ஆறுதலற்றவர்களாயும் அனாதைகளாயும் விடமாட்டேன். I will not leave you comfortless or fatherless. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் உங்கள் அண்டை மறுபடியுமாய் வருவேன். I will come again unto you. ஆகையினால் தான் தம்முடைய ஜனத்தை ஆறுதல் படுத்தும்படிக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை முதலாவது அவர் அனுப்பினார். In order to comfort his people, Lord sent the Holy Spirit, the comforter unto them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனக்கு
இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. When I was telling this, I remember an incident. ஒரு தடவை நான் ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளைகள் வெளியே வருகிறார்கள். ஒரு 4 மணி அளவு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய வண்டியை ஓட்டிக்கொண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் வாசல் பக்கத்திலே போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. Maybe it was 4 o'clock when the school children were coming out of the school. That time I was riding my 4-wheeler and I was going through that path. பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளைகள் எல்லாரும் வருகிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய வீட்டார் வந்து கொண்டு போகிறார்கள். All the school children are coming out of the school and parents of their respective children, they are coming and taking the children to the houses. எல்லா பிள்ளைகளும் போன பிற்பாடு ஒரு பையன் மட்டும் தனியே அங்கே நின்று அழுது கொண்டு நின்றான். When all the school children left that place, one boy all alone was crying there. இவன் அழுகிற அழுகையை கண்டு அங்க நின்ற 2-3 பேர் அங்கே வந்தார்கள். Hearing his cry, 2 to 3 people came near him. மிகவும் கசந்து அழுது கொண்டிருந்தான். He was weeping bitterly. அப்பொழுது நானும் என்னுடைய வண்டியை நிறுத்திக் கொண்டு இவன் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று ஓரத்தில் நின்று பார்த்துக் கொண்டே நின்றேன். Even I stopped my vehicle and I was observing as to what is taking place. ஒரு 10 நிமிடங்கள் அவன் அழுதிருப்பான். Maybe for 10 minutes he would have been crying. மற்ற எல்லா பிள்ளைகளும் போய்விட்டார்கள். All other children are left out. ஒரு 10 நிமிடத்திற்கு பிற்பாடு திடீரென்று ஒரு கார் அங்கே வந்தது. After 10 minutes suddenly a car appeared in that place. அந்த பையனுடைய அப்பா கார்ல இருந்து இறங்கி ஓடி போய் இவனை எடுத்து, மகனே டிராபிக் ஜாம் ஆகி போச்சு மகனே, அதனால தாண்டா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி அந்த காருக்குள்ளே வைத்து கார்ல கொண்டு போனார். Father of that boy immediately got down from the car, ran to the child. He said, "Son, I'm sorry, because of the traffic jam I got late." He embraced the son immediately and took him into the car. தகப்பன் வருவார் என்று ஆவலோடு எதிர்நோக்கி இருந்த பையன் தகப்பன் காணாததை உணர்ந்து கசந்து அழுதான். Boy was anticipating when his father will come, and when you could not see the father coming there, he was weeping bitterly. இதுபோலவே இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலகத்தில் தவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். One group of people on this earth, they have been travailing and weeping, waiting when Jesus will come. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். In order to comfort them only, the word what Jesus spoke to them, he said, "I will not leave you comfortless." உங்களை நான் ஆறுதல் அற்றவர்களாய் விடேன். I will not leave you comfortless. நம்மை ஆறுதல் படுத்தும்படிக்கு, நம்மை தேற்றும்படிக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். Lord has given us the comforter, the Holy Spirit, in order to comfort us and to console us. இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியினாலே இருதயங்களில் ஆறுதல் அடைகிற ஜனங்கள் மாத்திரம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். In these last days, those people, ஆமென், ஹalleluya, hallelujah, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை அழைத்தபோது, when Lord called me unto this ministry, எனக்கு ஒரு பக்கத்துல நான் பிரதிஷ்டை பண்ணின ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று, on one side I consecrated myself that I'll come and serve the Lord. ஆனால் மறுபக்கத்திலே எனக்கு ஒரு பயம் இருந்து கொண்டிருந்தது. On the other side, a fear was taking hold of me. எப்படி இந்த ஊழியம் செய்ய முடியும்? How can I do this ministry? எப்படி நிற்க முடியும்? How can I stand in this? இப்படி ஒரு பயம் என்னுடைய இதயத்திற்குள்ளே இருந்தது. Such kind of fear came in my heart. நான் ஒரு நாள் ராத்திரி கர்த்தரிடத்திலே இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். One night I asked a question unto the Lord in this way. கர்த்தாவே, பயமா இருக்கு கர்த்தாவே. Lord, I am afraid. நான் எப்படி இந்த ஊழியம் செய்வேன்? How can I do this ministry? பயமா இருக்கு ஆண்டவரே. Lord, I am afraid. கர்த்தர் ஒரு வார்த்தை என்னோடு சொன்னார். Lord told me one word. அது என்ன தெரியுமா? You know what it is? என்னுடைய அபிஷேகம் உன்னோடு இருக்கிறது. My anointing is with you. என்னுடைய அபிஷேகம் உன்னோடு உண்மையில் இருக்கிறது. My anointing is upon you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த வார்த்தை தான் இதுவரைக்கும் என்னை நடத்தியது. That word only has led me up to this moment. அதே வார்த்தையை தான் பாஸ்டர் சி ஜான் அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள். The same word only Pastor C. John told me. கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில் இல்லையோ? Is not the anointing of the Lord on you? ஏதாகலும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு துக்ககரமான அல்லாவிட்டால் ஆறுதல் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இந்த அபிஷேகம் தான் ஆறுதல் படுத்துகிறது. During the time of sorrow or when you are comfortless, only this anointing used to comfort me. ஆகையால் யாராகலும் உங்களுடைய இருதயத்திலே துக்கமோ வருத்தத்தோடு இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களை ஆறுதலற்றவர்களாய் விடேன். If there is anyone who is filled with sorrow or problems in your heart, today Lord is telling you, I will not leave you comfortless. அடுத்த அர்த்தத்திலே சொல்லுகிறேன், நான் உங்களை அநாதைகளாய் விடேன்.
In other meaning, I'm telling you, I will not leave you fatherless. நான் உங்களை அனாதைகளாய் விடேன். I will not leave you fatherless. ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் அவரை பின்பற்றுவதன் நிமித்தம் தங்களை அனாதைகளாக்கி கொண்டவர்கள் உண்டு. There is a group of people, because of the love of God, because of their love towards God, because of their great faith, they made themselves fatherless or orphans on this earth. அந்த அனாதைகளுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் அனாதைகளாய் விட மாட்டேன், நான் வருவேன் என்று. Unto the fatherless only God says, I will not leave you fatherless, I will come again to you. ஆகையால் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது இந்த உலகத்திலே நம்மை நாம் அனாதைகளாக்கி கொள்ள வேண்டும். If this promise has to be fulfilled in us means, while we are living on this earth, we should make ourselves to be orphans or fatherless. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் அனாதைகளாய் இருக்கிறோம் என்று நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும். From within our heart we should make a confession, Lord, other than you we are no one else on the earth, we are seen as orphans. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். ஓசியா 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We read in the book of Hosea 16th chapter, the comfortless receives grace from you. இல்ல, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். The comfortless receives mercy from you. The fatherless. அந்த இடத்திலே ஓசியா 14ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, திக்கற்றவர்கள் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் தங்களை திக்கற்றவர்கள் என்று அறிக்கை செய்கிறார்கள். இப்படி தாங்கள் திக்கற்றவர்கள் என்று அறிக்கை செய்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிறார்கள். Fatherless receive mercy from the Lord. Those who confess that they are orphans and fatherless, they receive mercy from him. 14ஆம் அதிகாரம் Hosea 14th chapter 3ஆம் வசனம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டியதை தீர்க்கதரிசி சொல்லிக் கொடுக்கிறான். Here the prophet is telling that the people of God should confess from their mouth. எனக்கு அப்பா இருக்கிறார், எனக்கு அம்மா இருக்கிறார், எனக்கு மாமா இருக்கிறார், எனக்கு தாத்தா இருக்கிறார், எனக்கு ஆண்டி இருக்கிறார், எனக்கு அங்கிள் இருக்கிறார் என்றெல்லாம் நீ சொல்லுவதல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல இந்த வாக்குத்தத்தம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற வாக்குத்தத்தம். நான் இந்த உலகத்தில் ஒரு திக்கற்றவன், ஒரு அனாதை, உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை என்று இருதயத்தின் ஆழத்தில் இருந்து யார் அறிக்கை செய்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். Those who say, I have a father, I have mother, I have uncle, auntie and all these things, for you this promise is not there. But for those people who live on this earth who say, Lord, other than you, I have nobody else, I am seen as a fatherless, unto them only he shows his mercy. எல்லாரும் இருந்தாலும், though everyone is there, கர்த்தாவே உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லை என்கிற ஒரு அறிக்கை நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிவர வேண்டும். Lord, other than you, I am no one else. A confession should proceed out of your heart. அதைத்தான் மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லிக் கொடுத்தான். The same thing Mordecai told unto Esther. உன்னுடைய பூர்வோத்தரத்தை நீ அறிவிக்கவே கூடாது. You should never talk about your genealogy or from where you came. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Again I'm telling you. மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம். The thing what Mordecai told unto Esther. உன்னுடைய பூர்வோத்தரத்தை நீ யாருக்கும் அறிவிக்காதே. Do not tell anyone about thy generation or from where you came. அதே சமயத்தில் நெகேமியாவின் காலத்தில் உங்களுக்கு தெரியும் தானே, வேதம் வாசித்தவர்களுக்கு தங்கள் பூர்வோத்தரத்தை நிரூபிக்க முடியாமல் இருந்த ஆசாரியர்களை ஆசாரிய உத்தியோகத்தில் இருந்தவன் வெளியே தள்ளினான். During the time of Nehemiah, those who read the word of God, you will know it very clearly. The priests were not able to tell them about the tribe of genealogy. He removed them from the priesthood. நெகேமியாவின் காலத்திலே பூர்வோத்தரத்தை நிரூபிக்க முடியாதிருந்த ஆசாரியர்கள் தள்ளப்பட்டார்கள். During the time of Nehemiah, the priests were not able to prove the genealogy. They were removed from their post. அது ஒரு அனுபவம். That is one experience. ஆனால் எஸ்தரின் காலத்தில் வரும்போது மொர்தெகாய் சொல்லிக் கொடுக்கிறான், உன்னுடைய பூர்வோத்தரத்தை நீ யாருக்கும் தெரிவிக்காதே. During the time of Esther, Mordecai is telling unto Esther, no one should know, or you do not tell to anyone about thy generation or from where you came. எனக்கு ஒரு மாமா இருக்கிறாரோ, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரோ, எனக்கு ஒரு அங்கிள் இருக்கிறாரோ, எனக்கு உதவி செய்ய முடியாது, எனக்கு ஒரு ஆபீசர் இருக்கிறாரோ, உன்னுடைய வாயினால் நீ அறிவிக்காதே. ஏனென்றால் நீ ஒரு திக்கற்ற ஒரு ஆள் என்பதை உன்னுடைய இருதயம் சொல்ல வேண்டும். With your mouth do not confess, I have an uncle, I have a so and so, I have a person, officer who can help me. You must confess, I am a fatherless, and then only you will be able to receive mercy. Amen.
அப்படி நீங்கள் எத்தனை பேர் உங்களை இந்த உலகத்தில் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you like this confess on this earth? என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் தங்களை திக்கற்றவர்களாய் மாற்றிக்கொண்டவர்களிடம் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன். Beloved brother and sister, those who transform themselves as fatherless on this earth, unto them only Jesus says, I will not leave you comfortless. எந்த மனிதன் மேலும் உன்னுடைய நம்பிக்கை நீ வைக்காதே. Do not put your trust on any man. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உனக்கு பலிக்க வேண்டும் என்றால் அவரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்கும்படி உன்னை ஒப்புக்கொடு. If the promise of God has to be fulfilled on you, only lean upon him, yield yourself unto him and live. அப்பொழுது உனக்கு ஆறுதலும் உண்டு, நீ அனாதையும் அல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நடத்துவார். That time comfort will be unto you. You will not be seen as fatherless. Lord will be with you and lead you. பரிசுத்த ஆவியானவரிடம் நாம் முற்றுமாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்மை எளிதில் விடவும் மாட்டார், ஏமாற்றி விடவும் மாட்டார். When we totally surrender unto the Holy Spirit, easily he will not leave us and he will never deceive us and leave us. உன்னை நீ ஒப்புக் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் எளிதிலே அவர் உன்னை விடவும் மாட்டார், உன்னை ஏமாற்றி விடவும் மாட்டார். Till he accomplishes what you have surrendered, he will not easily leave you, nor will he deceive you. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த கூட்டத்தின் தொடக்கத்தில் தானே நம்மை நாம் அநாதைகள், ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை என்கிற ஒரு அறிக்கையோடு இந்த கூட்டத்தை நாம் தொடங்குவோம். Right in the beginning of this meeting, let us start by telling, Lord, I am fatherless. Other than thee, I am no one else on this earth. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்க மாட்டேன். Lord says, I will never forget you. சீயோன் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை மறந்தார். Zion says, Lord has forsaken, forgotten me. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்க மாட்டேன். Lord says, I will never forget you. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபா என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகளாய் மாற வேண்டும். Today, all of us should be partakers of this promise. இந்த வார்த்தை அவருடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை. This is the word what he spoke unto his disciples. நான் திக்கற்றவர்களாய் விடேன். I will not leave you comfortless. தங்களுடைய தகப்பனையும் தங்களுடைய தாயையும் தங்களுடைய மாம்சமான யாவரையும் இந்த உலகத்தில் எங்களுக்கு யாரும் இல்லை என்று வெளியே வந்தவர்களோடு உரைத்த வார்த்தை இது. Those disciples who left their father, mother, kith and kin and came out, unto them Jesus spoke these words. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படிப்பட்ட அநாதைகளை நான் அநாதையாய் விட மாட்டேன், திரும்பி வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். He says unto the fatherless, I will not leave you orphan, again I'll come and receive you unto myself. அந்த வைராக்கிய உணர்ச்சியோடு திரும்பவும் அந்த கோரஸை பாடுவோம். With that zeal, let us once again sing that chorus. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், ஆமென். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களை நான் ஆறுதலற்றவர்களாய் விடேன். I will not leave you comfortless. இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்ல காரணம் என்ன? What is the reason for Lord to tell these words? இந்த உலகத்தில் தன்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? You know how his people are living on this earth? ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை போலவும், as a sheep among wolves, முள்ளுகளுக்குள்ளே
லீலி புஷ்பத்தை போலவும் Like தன்னுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். like lily flower among the thorns. Just there, like this the people of God are. ஆகையினால் தான் உங்களை நான் ஆறுதலற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். That is why he told them, I will not leave you comfortless. அவர்கள் இந்த பூமியில் இருக்கிறதான சூழ்நிலைகள் சரியான சூழ்நிலைகள் அல்ல. The environments where they lived on this earth was not right. ஒரு நல்ல சூழ்நிலையிலே தன் ஜனத்தை வைத்து இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary for him to place his people in a very good environment and to tell these words. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அல்லது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேர்ந்த பிற்பாடும் நான் உங்களை இனி ஆறுதலற்றவர்களாய் விடேன் என்று சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லை. It is not necessary after reaching the kingdom of heaven that he will tell that I will not leave you comfortless. இந்த பூமியிலே அவருடைய ஜனங்களின் நிலைமை முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போலவும் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளைப் போலவும். Condition of his people upon this earth were like the sheep among wolves, like the lily flower among thorns. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் இன்றைக்கு தேவ ஜனங்கள் இந்த பூமியிலே 4 விதமான முள்ளுகளின் நடுவில் இருக்கிறார்கள் என்றும் 4 விதமான ஓநாய்களின் நடுவில் இருக்கிறார்கள் என்றும் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். Today I would like to tell you that the people of God on this earth, they are living among 4 types of wolves and 4 types of thorns. வாசிங்கள், அந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அந்த வசனத்தை வாசிங்கள். உன்னத பாட்டு, Songs of Solomon. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அப்படியே எனக்கு பிரியமானவளும், அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறார்கள். Like that, those who are beloved or the people of God are there among thorns. இந்த முள் என்பது என்ன? What is this thorn? இன்றைக்கு நாம் நம்மை குறித்து பார்க்கும்போது 4 விதமான முள்களின் நடுவிலே தேவ ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். When we consider ourselves, we can find that the people of God are living among 4 types of thorns. முதலாவது முள் என்று சொல்வது 2 சாமுவேலிலே வாசிக்கிறோம் 23ஆம் அதிகாரத்தில். The first type of thorn we read in the book of 2 Samuel. பேலியாளின் மக்கள் எரிந்துவிடும் முள்ளுக்கு சமமானவர்கள். Children of Belial are equal unto the thorns which is burned. அதாவது தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்திலே பாவத்தின் நடுவிலும் பாவிகள் நடுவிலும் இருக்கிறார்கள். People of God are living among sinners and amid sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சூழ்நிலை சரியல்ல. Circumstances are not good. இந்த உலகத்தில் தேவனுடைய ஜனங்கள் பாவிகள் நடுவிலும் பாவத்தின் நடுவிலும் காணப்படுகிறார்கள். These days the people of God are among the sinners and amid sin on this earth. பேலியாளின் மக்கள் எரிந்து விடப்படுகிற முள்ளுக்கு சமமானவர்கள். Children of Belial are compared unto the burning thorns. அது பாவத்தையும் பாவிகளையும் காண்பிக்கிறது. That shows sin and sinners. 2 சாமுவேல் 23:6 வசனத்தை வாசித்து பாருங்கள். Read 2 Samuel 23:6. பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். முள்ளுகளின் நடுவிலே, இங்கிலீஷ்ல படிங்க. But the sons of Belial shall be all of them as thorns thrust away, because they cannot be taken with hands. முள்ளுகளின் நடுவிலே இருக்கிற தேவ ஜனங்கள், அல்லாவிட்டால் அவருக்கு பிரியமானவள் அவருடைய மனவாட்டி இந்த பாவத்தின் நடுவிலும் பாவிகள் நடுவிலும் தான் இந்த உலகத்தில் காணப்படுகிறாள். The people of God or the bride of Christ who are living among thorns, they are living on this earth amidst the sinners and sin. இவர்கள் நடுவிலே Among them, இவள் எப்படி இருக்க வேண்டும்? how can she live? இந்த முள்ளுகள் நடுவில் இவள் தன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Amidst this thorn, she has to preserve the life of separation. அப்பொழுதுதான் அவளுக்கு ஆறுதல் உண்டாயிருக்கும். Then only comfort will be seen in her. முள்ளுகள் ஆகிய பாவத்திலும் நடுவிலும் பாவிகள் நடுவிலும் ஜீவிக்கிறவர்கள் தங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொண்டால் மட்டுமே இருதயத்தில் ஆறுதலை அவர்கள் அடைவார்கள். Only people of God, the thorns which is seen as sinners and sin, amidst them, if they keep the separated life, they will be comforted. தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டாதது போல, as water will not cling on to the lotus. அவர்கள் பாவத்தின் நடுவில் ஜீவிக்கிறார்கள், பாவிகள் நடுவில் ஜீவிக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளோ பாவம் ஒட்டிக்கொள்வதில்லை. They are living among sinners, they are living amid sins. The sin will not cling on to them. ஆகையினால் தான் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுகிறவனுக்கு ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் அவசியம். That is why a man who is called as a man of God, life of separation is very essential. அந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை எல்லா இடங்களிலும் காத்துக்கொள்ளும் போது
நமக்குள்ளே ஆறுதல் நிரம்பி வரும். When we preserve the life of separation in all the places, comfort will come to us. எந்த இடத்தில் வேறுபாட்டின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்துகிறோமோ நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆறுதலும் இழந்து விடுவோம். In which place we lose the life of separation, the comfort what we have in heart, we will lose it. நீங்க ஆண்டவருக்காக வேறு பிரியும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பாதுகாக்க முடியும். Only when you get separated for the Lord, the Holy Spirit can preserve you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்ததாக இரண்டாவது முள். Second thorn. இரண்டாவது முள் என்ன தெரியுமா? You know what is the second thorn? ஜாதிகளுடைய நிந்தையும் அவமானங்களும். Reproach and shame of the nations. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read in the book of Ezekiel 28 chapter 26 verse, தேவ ஜனத்துக்கு விரோதமான நிந்தைகள், தேவ ஜனத்துக்கு விரோதமான அவமானமான வார்த்தைகள் இனி உங்கள் மேல் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Lord says the reproaches and the words of shame which is upon the people of God may not come again to you. வாசிங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். And there shall be no more a pricking briar unto the house of Israel, nor any grieving thorn of all that are round about them that despise them, and they shall know that I am the Lord God. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் என்பது இந்த முள்ளுகளாகிய நிந்தை அவமானங்களுக்குள்ளே இந்த லீலி புஷ்பம் இருக்கிறது. When it is told lily among thorns, this shame and the reproach which is seen as a thorn, that they are living among them. தேவ ஜனங்கள் உண்மையாய் ஜீவிக்கிறவர்களுக்கு நிந்தையும் அவமானங்களும் உண்டு. People of God who live upright life, reproaches and shame is there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் ஒரு விசுவாசி சகோதரனை பற்றி சொன்னேனே. I told you about a believer brother. அவர் வீட்டிலே ஒழுங்காக ஜெபம் பண்ணுவார், ஸ்தோத்திரம் செய்வார், அல்லேலூயா சொல்லுவார். இதை அங்கிருந்த ஜனங்கள் எதிர்த்தார்கள். Regularly he used to pray in his house and he used to praise God and say hallelujah. People who are there, they resisted him. ஒரு தடவை ஒரு பெரிய வெட்டுக்கத்தியை கொண்டு வந்தார்கள். One day they brought a big axe. axe இல்ல, ஒரு வெட்டுக்கத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். A big knife they brought. அவர்கள் அவனிடத்திலே சொன்னார்கள், இனி நீ அல்லேலூயா என்று சொன்னால் உன்னை வெட்டி விடுவோம் என்று. They told him, once again if you say hallelujah, we will cut you in pieces. அவர் என்ன செய்தார் தெரியுமா? You know what did he do? தன்னுடைய மகளுக்கு அல்லேலூயா என்று பெயரிட்டார். He named a daughter hallelujah. இப்ப பள்ளிக்கூடத்துல இந்த பிள்ளையை கூப்பிடுறவங்க எல்லாம் அல்லேலூயா என்று கூப்பிடுறாங்க. In the school, all those who address their daughter, they will call her hallelujah. தெருவில கூப்பிடுறவங்க எல்லாம் இப்ப அல்லேலூயா கூப்பிடுறாங்க. On the streets, everyone call her hallelujah. இவர்கள் இப்ப ஜெப சமயத்துல மாத்திரமல்ல, வேணும்னே தன்னுடைய பிள்ளையை அல்லேலூயா இங்க வா சொல்லுவாங்க. Not only during the time of prayer, wantingly they will call her daughter hallelujah, come here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, ஒரு விரோதமான ஒரு அனுகூலம் அல்லாத சூழ்நிலை, நிந்தை, அவமானங்கள் வரும்போது அதையும் ஆண்டவர் நாமத்தில் தேவ ஜனங்கள் சகிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். During unfavorable occasion, when reproach and shame comes in, the people of God must experience receive an experience to praise and pray more. நிந்தைகள் அவமானங்களை இயேசு சகித்தார். Jesus bore reproaches and shame. அதே போல தேவ ஜனத்துக்கு நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, பழிச்சொற்கள் வரும்போது, இழிவான வார்த்தைகள் வரும்போது தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அதை சகிக்க வேண்டும். When reproaches, shame and all kinds of unwanted talks come about them, you know what the people of God should do? They should be able to bear all these things. அவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தம் பலிக்கும். Only unto them the promise what Jesus Christ spoke will be fulfilled. மூன்றாவது முள் என்ன? You know what is the third thorn? மூன்றாவது முள்ளை பற்றி இயேசு சொன்னார், அந்த வசனங்கள் முள்ளுள்ள நிலத்தில் விழுந்தது என்று. Jesus spoke about this third thorn. He says those words fell in a thorny land. உலக கவலைகளை காண்பிக்கிறது. That talks about the cares of this world. தேவ ஜனங்கள் இன்றைக்கு பலவிதமான கவலைகளாகிய முட்களுக்குள் காணப்படுகிறார்கள். People of God, they are seen with many types of cares, which is the thorns. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார், வசனங்களும் கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் இவை எல்லாம் இந்த கவலைகளாகிய முட்கள் நெருக்கி போடுகின்றன. He gives them many promises, many words and many blessings. These thorns which is
cares, it comes and throngs against them. தேவ ஜனங்கள் தங்கள் கவலை, இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்பதனாலே உலக கவலைகள் நமக்கு வராமல் போகாது. ஆனால் நம்முடைய கவலைகள் எல்லாம் நாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. People of God living on this earth, it is not that the cares will not come upon you, but the word of God says, put all your cares upon him. நான் உங்களை ஆறுதலற்றவர்களாய் விடேன். I will not leave you comfortless. திக்கற்றவர்களாய் விடேன். I will not leave you fatherless. அந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்க வேண்டும் என்றால், if that promise has to be fulfilled in us, நம்முடைய கவலைகள் எல்லாம் நாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். we must cast all our cares upon him. நாம் இந்த உலகத்தில் ஜீவிப்பதால், சரீரத்தில் ஜீவிப்பதால் உலகத்திலே கவலைகளே நமக்கு இல்லாமல் ஜீவிக்க முடியும் என்று சொல்ல முடியாது. We cannot say because we are living physically on this earth that we will not have any worries or cares. நமக்காக கர்த்தர் கிரியை செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய கவலைகள், பாரங்கள் யாவற்றையும் அவர் மேல நாம் சுமத்த வேண்டும். With the faith that the Lord will work for us, we must cast all our cares and burdens upon him. ஆபிரகாம் லிங்கனுடைய காலத்திலே ஒரு உள்நாட்டு கலகம் உண்டாயிற்று. During the time of Abraham Lincoln, there was a civil war. அந்த நாட்களிலே ஒரு வாலிபனை அவன் தேச துரோகி என்று குற்றம் சாட்டி அவனை சுட்டுக் கொல்லும்படியாக உள்ளே அடைத்து வைத்திருந்தார்கள். One young man termed as a traitor, in order to shoot him and kill him, they had kept him under the prison. அவன் தன்னுடைய தகப்பனுக்கு ஒரே மகன். He was only son of the father. அவனுடைய தகப்பன் ஆபிரகாம் லிங்கன் இடத்துல நேரடியா போய் அழுது கண்ணீர் விட்டு, என் மகனை கொல்லக்கூடாது, அவன் எனக்கு ஒரே மகன், நீங்கள் அவனை மன்னித்து விடுங்கள், இனிமேல் அவன் திருந்தி வாழ்வான் என்று ஒவ்வொரு நாளும் போய் கண்ணீர் விட்டு சொல்லுவது வழக்கமாயிருந்தது. Father every day he used to go and present himself before Abraham Lincoln, crying. He used to tell him, I believe, please don't allow my son to be killed, he will get corrected. அவன் எனக்கு ஒரே மகன், He is my only son, தயவு செய்து என்னுடைய மகனை கொல்லக்கூடாது. please do not kill my son. அவர் சொன்னார், சரி போ, நான் உன்னுடைய மகனை விடுதலை செய்கிறேன், நீ போ. Abraham Lincoln told him, you go, I will deliver your son. இவர் கொஞ்ச தூரம் போனார். For some time he went. ஆனால் இவருக்கு சந்தேகம். He had a doubt. திரும்பி வந்தார். Again he returned back. ஐயா, என் மகனை கொல்லக்கூடாது ஐயா. Ayya, don't kill my son. அவன் எனக்கு ஒரே மகன் He ஐயா. is my only son. அப்பொழுது அவர் கேட்டார், That time he asked him, நான் உனக்கு சொன்னேனே அவனை நான் விடுதலை ஆக்குறேன் என்று, நீ போ என்று சொன்னார். I told you that I will set him free, you can go. ஐயா, ஒருவேளை நீங்கள் கொண்டு போட்டால் நான் என்ன செய்வது? Sometimes if you kill him, what can I do? அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய மகன் மெத்துசலாவை போல அத்தனை வருஷங்கள் ஜீவித்தால் அவன் சாக மாட்டான், போ. That time Abraham Lincoln told that father a word, your son will live all the days like Methuselah, you go. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே வருத்தங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் அதை அறிகிறார், அவர் செய்வார், அவர் நிறைவேற்றுவார், நமக்கு உதவி செய்வார், அவர் கைவிட மாட்டார் என்று நாம் விசுவாசிப்போமாக. Beloved, we have worries, we have burdens, we have sorrows in our heart. Let us believe that he knows all these things. He will never leave us, nor forsake us, and he will bless us. அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Those who say hallelujah. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு சமயம் இல்லை, இல்லாட்ட அப்படி பாடிட்டே இருக்கலாம். We have no time, we can continue to sing. அடுத்து நாலாவது முள். Fourth thorn. நாலாவது முள் என்ன தெரியுமா? You know what is that fourth thorn? உங்க எல்லாருக்கும் தெரியும், பைபிள் வாசித்தவங்களுக்கு தெரியும். All those who knows the Bible, you know about this. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. Apostle Paul says, a thorn was given in my flesh. இன்றைக்கு முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் இருப்பது போல பலவிதமான கொடிய வியாதிகள் மத்தியிலே தேவனுக்கு பிரியமானவள் இருக்கிறாள். Like the lilies among thorns, those beloved of the Lord, they are among the terrible sicknesses. அருமையானவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், அரவணைக்கிறவர்கள், ஆனால் அவர்களோ பயங்கரமான வியாதிகளாகிய முட்களுக்குள் இருக்கிறார்கள். Beloved people, holy people, saints and loving people,
They are among the terrible sicknesses which are thorns. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இந்த முள்ளை பற்றி நாம் வாசிக்கிறோம். We read about this thorn in 2 Corinthians 11th chapter 7th verse. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. English. And lest I should be exalted above measure through the abundance of the revelations, there was given to me a thorn in the flesh, the messenger of Satan to buffet me, lest I should be exalted above measure. மாம்சத்திலே ஒரு முள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. A thorn was given unto him in his flesh. வைராக்கியமான ஒரு அப்போஸ்தலன். He was a very zealous apostle. சத்தியத்தை நிலைநாட்டினாள். He planted the truth. உபதேசத்தை நிரூபித்தவர். He proved the doctrines. புறஜாதியாருக்கு சுவிசேஷத்திற்காக வேறுபட்டு இறங்கினவர். He rose to proclaim the gospel unto the Gentiles. அவருக்கோ சரீரத்தில் ஒரு முள். For him a thorn in his flesh. என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. A thorn is given in my flesh. இன்றைக்கு அவருக்கு அருமையானவள் ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த முள்ளாகிய வியாதிகளுக்குள்ளே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். People of God were beloved of the Lord. Many people, they have been oppressed by the thorn in the flesh, which is the sickness. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வியாதியினின்றும் அவர் விடுதலை தருகிறார். Those who believe in him, he gives them deliverance from the sickness also. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரித்திரத்தை படிக்கும்போது இந்த முள்ளில் இருந்து அவர் விடுதலை ஆனதாகத்தான் சரித்திரம் கூறுகிறது. When you read the history of Apostle Paul, we read that he was delivered from this thorn. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய சரீரத்தில் யாருக்காகிலும் இதுபோல வியாதியாகிய முள் காணப்படுகிறதா? For anyone, this thorn which is the sickness, is it seen on you? இன்றைக்கு அந்த முள் உன்னை குத்தும் போது நீ இந்த வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசிப்பாயாக. Today when the thorn is pricking you, will you believe this promise? நான் உன்னை ஆறுதலற்றவனாய் விடேன். I will not leave you comfortless. ஆமென். நான் உன்னை குணமாக்குவேன். I can heal you. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். You believe that? மணவாட்டி அல்ல ஆண்டவருக்கு அருமையானவள் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறாள். The bride or the beloved of the Lord is among thorns. யாருக்காகவும் சரீரத்தில் இப்படிப்பட்டதான வியாதிகள் இருந்தால் திரும்ப நாங்கள் அந்த கைவிட மாட்டார் என்கிற கோரஸை பாடுகிறோம். கர்த்தர் உங்களை சௌக்கியமாக்குகிறார். If there is anyone who has got this kind of sickness in your body, we are going to sing this chorus and Lord is going to heal you. ஆமென். வியாதி ஒரு பெரிய மலையை போல் வருகிறது. Sickness is like a huge mountain. ஒரு பெரிய மலையை போல் வருகிறது. It comes like a huge mountain. ஒரு பெரிய புயலை போல் வருகிறது. Like a huge tempest. யோபு தன்னுடைய வியாதியை பற்றி சித்தரிக்கும் போது அவர் சொல்லுகிறார் ஒரு பெரிய புயல் என்று சொல்லுகிறார். When Job is describing about his sickness, he says it is like a great tempest. இயேசு கிறிஸ்து வியாதியை பற்றி சொல்லுகிறார் இந்த மலையை பார்த்து நீங்கள் கட்டளையிடலாம் என்று. Jesus Christ looking unto the sickness, he says look unto the mountain and say it to be removed. புயலாகிய வியாதி அல்லது வியாதியாகிய புயல் வியாதியாகிய மலை இன்றைக்கு முற்றிலுமாய் கர்த்தர் அகற்றப் போகிறார். Sickness which is a tempest, sickness which is a mountain, Lord is going to remove it totally. அருமையான ஊழியக்காரர்கள் அருமையான விசுவாசிகள் எத்தனையோ பேர் வியாதிக்கு அடிமையா இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. கர்த்தர் விடுவிக்கிறார். Beloved servants of God, beloved believers, it is not the will of God that they should be under the bondage of sickness. Lord is delivering them. இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று பாடும்போது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். As we sing the Lord will not forsake, Jesus will not forsake me, Jesus is setting you free. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கர்த்தருடைய வல்லமையை விசுவாசியுங்கள். இயேசு என்னை கைவிட மாட்டார். வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். தளர்ச்சியான போதும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். Oh, in the name of Jesus. பெரும் காற்று வீசினும் Oh, in the name of Jesus. கைவிட மாட்டார். Hey, sit up to the eye. In the name of Jesus, about the lakas. Yuri talam shaida bahara katula. Yuri am shaida bahatala ida bara. Yuri am tiaida kashaida bara. முள்ளுகளுக்குள்ளே
லீலி புஷ்பம் போல அவருடைய ஜனங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்கள். His people, like the lilies among thorns, they are living on this earth. அடுத்தது ஓநாய். Secondly, the wolf. ஆடுகளுக்குள்ளே ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். Lord says, other sheep is among the wolves, so I send you among them. இந்த ஓநாய் 4 விதமான ஓநாய்களை பற்றி சொல்லுகிறேன். I will tell you about 4 types of wolves. தேவ ஜனங்கள் 4 விதமான ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். The people of God are living among 4 types of people. ஒன்று, 1, தேவ அன்பில்லாதவர்கள், கடித்து பட்சிக்கிறவர்கள். people who don't have the love of God, who bite and devour. பென்யமீன் பீறுகிற ஓநாய் என்று சொல்லப்பட்டது. They are called as a ravening wolf. கலாத்தியர் பட்சிக்கிற மனுஷராய் மாறினார். மனுஷரை ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். Galatians were seen as a people who used to bite and devour one another. ஆண்டவருடைய வசனங்களை அறிந்த ஜனங்கள், People of God who knew the word of God. அபிஷேகத்தின் வல்லமையை அறிந்த ஜனங்கள், People who knew the power of anointing. ஆழமான சத்தியங்களை அறிந்த ஜனங்கள், People who knew the deepest truth. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். They were biting and devouring one another. ஓநாய் என்பது இதுபோல கடித்து பட்சிக்கக்கூடிய அன்பற்ற ஜனங்களை காண்பிக்கிறார். Wolf talks about people without love who bite and devour. கலாத்தியர்ல அந்த வசனம் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 5:15. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 5:15. இதுதான் முதல் தரம் ஓநாய்கள். This is the first type of wolves. தேவனுடைய ஜனங்கள் இதுபோல கடித்து பட்சிக்கக்கூடிய ஓநாய்கள் மத்தியில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். The people of God are living in this world among people, among the wolves who bite and devour. மனுஷன் தேவ அன்பை இழந்து விட்டால் அவன் ஓநாயாய் மாறி விடுவான். Man, when he loses the love of God, he turns out to be a wolf. மனிதன் இரக்கத்தை இழந்து விட்டால் ஓநாயாய் மாறி விடுவான். Man has lost mercy, he turned out to be wolf. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். If you bite and devour one another, you will perish. எத்தனையோ விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்ற கலாத்திய சபை அவர்கள் மனுஷரையே கடித்து பட்சிக்கக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள். Galatian church who received many type of spiritual blessings, they were biting and devouring men. அவர்கள் மனுஷரை கடித்து சாப்பிட்டார்கள் என்ற அர்த்தம் அல்ல. It is not that they bit and ate the people. அன்பற்ற சுபாவம், unloving character, இரக்கமற்ற சுபாவம், merciless character. யாரையும் கடிக்கிறது போல பட்சிக்கிறது போல நாம் பேசக்கூடாது. We should never speak as though we bite or devour anyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவ ஜனங்கள் தேவ அன்பை இழந்து விடக்கூடாது. People of God should not lose the love of God. இரக்கத்தை இழந்து விடக்கூடாது. They should not lose the mercy. மற்றவர்களை கண்டால் பரிதபிக்கக்கூடிய இருதயம் காணப்பட வேண்டும். When you look at others, you must have a heart to have compassion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மற்றவருடைய நிலைமையை விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம் தேவ ஜனங்களுக்கு வேண்டும். People of God are in need of a heart where they will be able to understand others. இன்னைக்கு உலகத்தில் மனிதர்கள் ஏன் மனிதர்களை கொல்லுகிறார்கள்? On this earth, why people, one person kills another person? அவர்களுக்கு தேவ அன்பும் தேவ இரக்கமும் அவருடைய இருதயத்தில் இல்லாதபடியால். Because in the heart they don't have the love of God and the mercy of God. ஆகையினால் தான் ஒருவரை ஒருவர் அவர்கள் அழிக்கிறார்கள். That is why they destroy one another. இது முதலாவது ஓநாய். This is the first wolf. இரண்டாவது ஒரு ஓநாய் உண்டு. The second wolf is there. அது கள்ள தீர்க்கதரிசிகள், மாய்மாலமான ஜீவியம். False prophets living a hypocritical life. இயேசுவை தான் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். They are worshipping only Jesus. அல்லது உண்மையாய் பார்த்தால் அவர்கள் தேவனுடைய மனுஷர்கள் போல இருப்பார்கள். When you see them, they will pose as though as the people of God. ஆனால் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளா இருந்தார்கள். But they are seen as a false prophets. மேலே ஆட்டுத்தோல், உள்ளத்திலோ ஓநாய். On top the skin of the lamb, but inside they are as wolf. ஒரு இரட்டை ஜீவியம். A double life. நமக்கு ஒரு டபுள் லைஃப் இல்ல. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையான ஒரு ஜீவியம் இருக்க வேண்டும். We should not have a double life, but in the sight of God we must have an upright life. நீ வெளியே ஆட்டுக்குட்டியை போல காண்பித்து உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாயா இருக்க கூடாது. Outside you should not pose yourself as a lamb and inside as a devouring ravening wolf. அது மாய்மாலமான ஜீவியம். That is a hypocritical life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மாயக்காரரை குறித்து தைரியமாக
மாயக்காரரே என்று அநேக முறை அழைத்திருக்கிறார். Lord Jesus Christ, looking unto the people who are living a hypocritical life, he says, "Oh, hypocrites, he says many times." மேலே ஆட்டுக்குட்டி, ஆனால் உள்ளத்திலோ ஓநாய். Above outwardly lamb, but inside wolf. ஏன் உள்ளத்திலே ஓநாயா இருக்கிற மனிதன் ஏன் நான் ஒரு ஓநாய் என்று வெளியே காண்பிக்க கூடாது? Why a man who is like a wolf inside cannot pose himself as a wolf? வெளியே ஒரு தோற்றம், உள்ளே ஒரு அனுபவம். Outside one appearance, inside a different experience. அப்படிப்பட்ட மாயமான ஜீவியம் செய்கிறவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உண்டு. Like that, there are many people who lead this kind of hypocritical life. தேவனுடைய ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள் நடுவிலே ஜீவிக்கும் போது தேவ ஞானத்தால் இவர்களை விளங்கிக் கொண்டு ஜீவிக்க வேண்டும். People of God, when they live among these kind of people, they should be filled with the wisdom of God and live. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மாய்மாலமான ஜீவியம் செய்கிறவர்களை விளங்கிக் கொண்டு ஜீவிக்க வேண்டும். You must understand those people who are leading a hypocritical life, and thus you must live. அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். You will be able to know them through their fruits. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படிப்பட்ட மனிதரை விளங்கிக் கொள்ளும்படியான ஒரு தேவ ஞானம் தேவ ஜனங்களுக்கு அவசியமா இருக்கிறது. People of God are in need of a wisdom of God to understand these kind of people. ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிறது மட்டுமல்ல, அந்தந்த சந்தர்ப்பத்துக்கேற்ற ஞானத்தையும் அவர் அருளுகிற ஆவியாயிருக்கிறார். That is why the Holy Spirit who is in us not only comforts us, on occasion when it arises, he is able to give us the wisdom. ஒரு பேதையான மனுஷனா இருந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு திவ்ய ஞானத்தை கொடுக்கிறார். Though he may be a fool, the Spirit of God gives him the divine wisdom. தேவனுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட ஓநாய்கள் நடுவில் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். People of God on this earth, they are living among the wolves like this. அடுத்தது மூன்றாவது ஓநாய். Third wolf. அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணுகிறவர்கள் ஓநாய் என்று வசனம் சொல்லுகிறது. The word of God says, those who earn the living unjustly, they are called as wolves. அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணுகிறவர்கள் ஓநாய் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. Ezekiel 22:27 clearly states, people who receive the wages in unjust way, they are as wolves. இந்த உலகத்தில் அநேகர் அநியாயமாக சம்பாத்தியம் செய்து ஆண்டவருடைய கண் பார்வையிலே ஓநாய்களாய் இருக்கிறார்கள். On this earth, many people earn in a very unjust way. In the sight of God, they are seen as wolves. வாசியுங்கள். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். Her princes in the midst thereof are like wolves ravening the prey, to shed blood and to destroy souls, to get dishonest gain. இந்த ஓநாய் எப்படிப்பட்டது தெரியுமா? You know what kind of wolf it is? அநியாயமாக பொருள் சம்பாதிக்கும். They are earning dishonest gain. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் பட்சிக்கிற ஓநாயா இருக்கிறார்கள். அவர்கள் அநியாயமாய் சம்பாத்தியம் செய்கிறார்கள். Princes who are living among them, they are seen as the ravening wolves, and they are going for an unjust gain. நம்முடைய வீட்டிலே வருகிற சம்பாத்தியங்கள் நியாயமானதா இருக்க வேண்டும். All the earnings which is coming into our family should be in the just way. அநியாயமான ஒன்றும் நம்முடைய வீட்டிற்குள் வரக்கூடாது. Nothing which is unjust should never enter our house. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். be to God. உலகத்தில் இன்றைக்கு நியாயம் இல்லை. On this earth there is no justice. உலகத்தில் நாம் பார்க்கும்போது அநியாயமான முறையில் தான் உலகத்திலே சம்பாத்தியங்கள் நடக்கிறது. You know, these days when you observe this world, all the earnings are coming almost in the unjust way. அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி இல்லாவிட்டால் எங்களுக்கு சம்பாத்தியம் பண்ண முடியாது என்று நேரடியாகவே You சொல்லுகிறார்கள். know, straight away they say, if we do not earn like this, we can never earn our money. ஆனால் கர்த்தரோ அவர்களை ஓநாய் என்று அழைக்கிறார். But Lord addresses them as wolves. விசுவாசத்தினாலே நாம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும். Through faith we must earn our living. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு முறை ஆபிரகாமிடத்தில் சோதோமின் ராஜா பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி கோரினான். Once the king of Sodom told unto Abraham to receive or to take all the goods. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய 2 கைகளையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினான். But Abraham lifted both his hands towards God. அந்த தேவன் யார் தெரியுமா? You know who was that God? எல் எலியோன். El Elyon. எல் எலியோன் என்றால் the possessor of heaven and earth. வானத்துக்கும் பூமிக்கும் உடையவர். The meaning of El Elyon is the possessor of heaven and earth. வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராயிருக்கிற தேவனை
எல் எலியோனை ஆபிரகாம் விசுவாசித்து அவருக்கு நேராய் தன் கைகளை உயர்த்தினார். God who is the possessor of heaven and earth, El Elio, Abraham believed in him and he lifted his hands towards him. ஆபிரகாமின் தேவன் எல் எலியோன் எல் ஷடாய். The God of Abraham is El Elio, El Shaddai. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல் ஷடாய் என்றால் சர்வவல்ல தேவன். El Shaddai means Almighty God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவனுடைய தேவன் சர்வவல்லம் உள்ளவர். அவனுடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் உடையவர். His God is an Almighty God and his God is the possessor of heaven and earth. ஆனால் உலகத்திலே அநீதியாய் சம்பாத்தியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. But on this earth, earnings are there in an unjust way. அநியாயங்கள் நடுவிலும் அநீதிகள் நடுவிலும் தேவ ஜனங்கள் உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Among injustice and unrighteousness, people of God are living. ஆனால் தேவனுடைய ஜனங்களே, அந்த அநியாயமும் அநீதியும் தேவ ஜனங்களுக்குள் வராதபடி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். Oh people of God, that injustice and unrighteousness may not come unto you. You preserve yourself. நான் உங்களுக்கு முதலாவது சொன்னேனே, உங்கள் பூர்வோத்தரத்தை நீங்கள் அறிவிக்காமல் அநாதைகளாகவே நீங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் பரதேசிகள் என்று சொல்லி அநியாயமான சம்பாத்தியம் உங்கள் வீட்டிற்குள் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். As I told you, not talking about your genealogy, confessing that your father is on this earth, not earning in any unjust way, you must lead a pure life. எனக்கு உதவி செய்ய ஒரு ஆள் உண்டென்றோ, என்னை நேசிக்க ஒரு ஆள் உண்டென்றோ, என்னை பராமரிக்க ஒரு ஆள் உண்டென்றோ இருக்கட்டும், இருந்தால் இருக்கட்டும், நீங்கள் அறிக்கை செய்யாதிருங்கள், எனக்கு கர்த்தர் மட்டுமே என்று சொல்லுங்கள். Maybe you may be having, but do not confess. There is a person to love me. There is a person to take care of me. There is a person to comfort me. But nevertheless you say, my Lord is my comforter. எஸ்தரின் வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் அவள் தன் பூர்வோத்தரத்தை அறிவிக்காமல் இருந்ததுதான். The words of Esther was the secret of the victory. She never spoke about our genealogy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மொர்தெகாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். She obeyed unto the words of Mordecai. எல்லாம் அவளுக்கு கர்த்தர் செய்தார். Everything Lord did unto her. அப்படி நீங்க நாமும் ஜீவிக்கும் போது இந்த அநியாயங்களும் அநீதிகளும் நமக்குள் வராது. When you and I, when we live like this injustice and unrighteousness will not come in us. விசுவாசத்தால் வராத யாவும் பாவம். Everything which doesn't come through faith is sin. 5 பைசா நம்முடைய வீட்டுக்கு வந்தாலும் அது விசுவாசத்தினால் ஆண்டவர் கொடுத்ததா இருக்க வேண்டும். Even 5 paisa, if it has to come in our house, Lord has to give it through faith unto us. யோபு பெரிய ஐஸ்வரியவான், ஆனால் எல்லாம் நஷ்டப்பட்ட போது அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார் என்று. Job was a very great rich man. When he lost everything, he confesses, Lord gave me this. ஒருவேளை அநியாயமாய் வந்ததா இருந்திருந்தால் அவனுடைய உள்ளம் அவனை குத்தி இருக்கும், நான் அநியாயமாய் சம்பாதித்தேன், எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி இருப்பான். Maybe if you would have earned all this in an unjust way, his heart would have pricked him and you would have told that I have received in unjust way, all these things are gone. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாய் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றுதான் உங்களோடு நான் பேசுகிறேன். Those people, as to what kind of preparation you must have concerning the coming of the Lord Jesus Christ, I am speaking unto you. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். God gave and God took it away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இஸ்ரவேலின் மத்தியிலே அதனுடைய பிரபுக்கள் ஓநாய்களாயிருந்தார்கள். Among the Israelites, the nobles or the princes were seen as wolves. அடுத்ததாக 4வது ஓநாய், 4th wolf, 4வது ஓநாய் துரு உபதேசக்காரர்கள். People who preach erroneous doctrines. தேவனுடைய உண்மையான உபதேசத்திற்கு மாறாய் வஞ்சனையாய் உபதேசிக்கிற உபதேசங்கள். Again the two true teachings of the doctrine of Christ, they are preaching erroneous doctrines. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. Acts of Apostles 20th chapter verse 21. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரும். After I go away, a ravening or a terrible wolves will come, who will not allow the people to go. வாசிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்றார். மாறுபாடானதை போதிப்பார்கள். இங்கிலீஷ். Shall grievous wolves enter in among you, not sparing the flock? Also of your own self shall men arise, speaking perverse things to draw away disciples after them. அது துரு உபதேசம், அதாவது மாயமான வஞ்சனையான போதனை செய்கிறவர்கள். Erroneous doctrines or people who teach perverse things. தேவ ஜனங்களை உண்மையான உபதேசத்திலிருந்தும் சத்தியத்திலிருந்தும் விலக்கும்படி நயவஞ்சகமாய்
உபதேசிக்கிற உபதேசங்கள். Deceptively, they are teaching doctrines unto them to deceive the people from following the true truth. இப்படிப்பட்ட ஓநாய்களை குறித்து தேவ ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். People of God should be very careful concerning these wolves. எந்த காரணம் கொண்டும் நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்திலிருந்து உங்கள் இருதயம் மாறக்கூடாது. Whatever may be the reason, your heart should not depart from the truth what you have known. ஒரு ஆளு மீன் கடை வச்சாராம். One person had a fish shop. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. I remember a story. ஒரு ஆள் மீன் கடை வச்சாராம். A person kept a fish shop. மீன் கடையில ஒரு போர்டு வச்சாராம். He placed a board near the fish shop. இங்கு புதிய மீன்கள் விற்கப்படும் என்று. Today new fishes will be sold. இங்கு Here new fishes will be sold. ஒரு போர்டு எழுதி போட்டார். There was a board placed there. வியாபாரம் நல்ல முறையில் தான் ஆரம்பித்தது. Business started in a very good way. ஒரு நாள் திடீரென்று அவருடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்தான். One day suddenly his friend came there. அவன் சொன்னானா, He told him, இங்கு என்று எழுதியிருக்கிற வார்த்தை தேவையில்லையே, the term here it is not required. புதிய மீன்கள் விற்கப்படும், அவ்வளவு போதுமே. It is sufficient if you write new fishes will be sold. உடனே அடுத்த நாள் இவர் அந்த இங்கு என்றதான வார்த்தையை அடித்தார். Next day immediately he cancelled the word here. இப்பொழுது புதிய மீன்கள் விற்கப்படும். Now the board says new fishes will be sold. 2 நாளைக்கு பிறகு வேறொரு ஃப்ரெண்ட் வந்தார். After 2 days another friend came. புதிய மீன்கள் விற்கப்படும் என்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானா மற்றவங்க எல்லாம் பழைய மீன்களா விற்கிறாங்க, தப்பா நினைச்சிருவாங்க. அதனால அந்த புதிய என்ற வார்த்தை வேண்டாம். It is not necessary for you to write new fishes will be sold. If that be the case, other people will think that even old fishes are being sold. உடனே இவர் சொல்றது சரிதான் என்று சொல்லி புதிய என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு மீன்கள் விற்கப்படும் என்று வைத்தார். Thinking that advice of the friend was correct, he removed that word new and only the fishes will be sold, he kept it there. கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்தார். After some time, after few days, another friend came. கடையில மீன் வச்சிருக்கிறது விக்கிறதுக்கு தானே. The fishes in the shop, it is only for selling. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. Everyone knows about it. பின்ன விற்கப்படும் அது தனியா ஒன்று எழுத வேணுமா? It is not necessary for you to write separately, it can be sold. வெறும் மீன்கள் என்று மட்டும் போர்டு போட்டா போதுமே. If you just put a board by signage by telling only fishes, that will do. உடனே இவர் செய்தாராம், ஓ அது சரிதான் என்று சொல்லி விற்கப்படும் என்று எடுத்துட்டார். He thought that is correct. Immediately the term to be sold, he removed it. அடுத்து கடைசியாக ஒரு ஃப்ரெண்ட் வந்தார். கொஞ்ச நாளைக்கு பிறகு After few days another friend came. எப்ப மீன் கடையில மீன் வச்சிருக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே, இப்ப நாங்க மீன் எழுதணுமா? In the fish shop, everyone knows that you have a fish. Is it necessary for you to write like this? மீன் கடைக்கு மீன்கள் என்ற போர்டு தேவையில்லையே. 1 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல வரும்போதே வாசனை அடிக்குதே. For a fish shop to write a board fish, it is not required. In 1 kilometer distance you can get to know the smell. அதனால போர்டே தேவையில்லப்பா. You need not have a board at all, he told him. அதோட அவனுடைய பிசினஸ் போச்சு. With that his business closed. இதுபோல நாம் அறிந்திருக்கிற சத்தியத்துக்கு விரோதமான வார்த்தைகள், அந்நியமான வார்த்தைகள், உபதேசங்கள் தந்திரமாய் நயவஞ்சகமாய் பிசாசு கொண்டு வரும்போது அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். When devil brings deceptively in a very subtle manner all the strange truth against the right truth what we have known, we should be able to understand it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சத்தியங்கள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது கையிலே. All the truths have been written and handed over to in our hands. முதலாம் நூற்றாண்டின் காலத்தில் ஜீவித்ததான பரிசுத்தவான்களுக்கு இதுபோல ஒரு பைபிள் கையில இல்லை. The first century saints who lived, they never had a Bible like this in their hands. இப்பொழுது நமக்கு எவ்வளவு அருமையாக ஒரு வேத புஸ்தகம் கையில் இருக்கிறது. Now beautifully a Bible has been kept in our hands. உபதேசங்கள் இருக்கிறது. We have teachings. உபதேச புத்தகங்கள் இருக்கின்றன. We have the books of doctrines. நல்ல முறையில் நாம் உபதேசங்களை படித்திருக்கிறோம். We have learned this doctrine in a very good manner. ஆனால் உபதேசங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் யாரோ அவர்கள் ஓனா என்று பவுல் சொல்லுகிறார். Saint Paul says those who are talking contrary to the true doctrine, they are called as wolves. நாம் கேட்கிற உபதேசங்களில் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். We should establish our heart in the truth of the doctrines what we hear. போஜன பதார்த்தங்களினால் அல்ல, போஜன பதார்த்தங்களினால் அல்ல. It is not through any food or any deities. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போஜன பதார்த்தங்களினால் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷ்ல எப்படி தெரியல, மலையாளத்துல போஜன பதார்த்தங்களின் நியமங்களினால் அல்ல. அதுதான் சரி. In Malayalam term, the correct word, it is written correct way. போஜன பதார்த்தங்களின் நியமங்களால் அல்ல. It is not because of the laws of the food. கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. It is good that our heart be established through grace. காரணம் யூதர்களுக்கு சில போஜன பதார்த்தங்களை குறித்துள்ள நியமங்கள் இருந்தது. For Jews, there are certain laws concerning their food. கைகளுக்கு அமைச்சப்படக்கூடாது.
Without washing the hand, they should not eat. பாத்திரங்களை கழுவணும். They should wash the vessels. பாத்திரங்களுடைய வெளிப்புறத்தை எல்லாம் நன்றாக கழுவார்கள். They will wash the vessels, everything outwardly. கைகளை கழுகிறது, கால்களை கழுகிறது, Washing the feet and legs. பாத்திரங்களை கழுகிறது. Washing the vessels. இதெல்லாம் யூதர்களுடைய ஆகாரத்துக்குரிய பிரமாணங்கள். For Jews, they were laws pertaining to the food. அதனால் இருதயம் ஸ்திரப்பட முடியவில்லை. With that, the heart could not be established. நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினவர்கள் கிருபையிலிருந்து விழுந்தார்கள். Those who followed after law fell in grace. பிரியமானவர்களே, நாம் கேட்கிற உபதேசங்கள் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. The teachings of the doctrine, what we hear, that establishes our heart. கேட்கிற வசனங்களிலே உன்னுடைய இருதயத்தை நீ பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். You must strengthen your heart with the words what you hear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்பொழுது அதற்கு விரோதமாய் வந்து நயமாய் யாராலும் பேசினால் நீ அவர்களில் இருந்து உன்னை தப்புவிக்கலாம். Against this, if anyone in subtle way they speak contrary to this, you can escape from them. சாசு உன்னிடத்தில் நயமாய் பேசுவான். Devil will come in a deceptive way and talk to you. ஏதேன் தோட்டத்திலே நடந்த அக்கிரமம் அதுதான். This is the iniquity which took place in the garden of Eden. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக நயமாக அவர்களோடு பேசினான். In a subtle way he spoke a word contrary to the word what Lord spoke unto them. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். Lord is loving you. கர்த்தர் உன்னை அழைத்தார். Lord called you. உன்னை அபிஷேகித்தார். He anointed you. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் உன்னை கொண்டு வந்தார். He has brought you into the fellowship of the saints. உன்னுடைய இருதயம் நீ கேட்கிற உபதேசங்களிலே உறுதியா இருக்க வேண்டும். Your heart should be established in the teachings what you hear. நயமாக தவறாக வருகிற உபதேசங்களுக்கு நீ உன்னுடைய செவியை விலக்க வேண்டும். You should depart your ears from hearing the teaching which is coming in a subtle way. இப்படிப்பட்ட ஓநாய்கள் நடுவிலும் இப்படிப்பட்ட முட்களின் நடுவிலும் அவருக்கு பிரியமானவள் தேவ ஜனங்கள் இன்றைக்கு உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். People of God is beloved on this earth they are living among the wolves and this kind of thorns. அவர்களுக்கு தான் இயேசு சொன்னார், உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். And unto them only Jesus said, I will not leave you comfortless. உங்களை நான் அநாதைகளாய் விட I மாட்டேன். will not leave you fatherless. உங்களை நான் தள்ளிவிட மாட்டேன். I will not reject you. நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். I will gather you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்கு திரும்பி போங்கள். You must believe these words and thus you should return back to your houses. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநாதைகளின் சொந்தமாக இருக்கிறார். Lord Jesus Christ, He owns the fatherless. உங்களுக்கு தெரியுமே, எபிரேயன் என்ற வார்த்தை முதலாவது ஆபிரகாமுக்கு கிடைத்த வார்த்தை. You all know that this word called Hebrew, first of all Abraham received it. எபிரேயன் என்ற பெயர் ஆபிரகாமுக்கு கிடைத்த பெயர். The name Hebrew is the name given unto Abraham. எபிரேயன் என்ற பெயர் அது ஒரு ஜாதி பெயர் அல்ல. The name called Hebrew, that doesn't belong to any caste or a nation. எபிரேயர் என்ற பெயர் ஒரு காரண பெயர். ஒரு காரண பெயர். The name Hebrew it came by a reasoning. ஆனால் பின் நாட்களிலே எபிரேயன் என்ற பெயர் ஒரு ஜாதிக்கு பெயராய் மாறிவிட்டது. In the latter days the name of Hebrew came unto a nation. ஹீப்ரு என்று சொன்னால் பரதேசி என்ற அர்த்தம். Hebrew means a stranger. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு பரதேசி, He is a stranger. இந்த உலகத்திலே பரதேசிகளாய் ஜீவிக்கிறவர்கள் எல்லாரும் எபிரேயர்கள் தான். On this earth all those who live as strangers or pilgrims, they are Hebrews. அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன். To them the Lord says, I will not leave you fatherless. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. எந்த காரியங்கள் சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். No matter in whatever occasion you go through, let not your heart be troubled. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களை வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். I will not leave you comfortless, I will come and receive you unto myself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரகசிய வருகையை பற்றி சொன்ன வார்த்தை. This is the word Lord Jesus Christ spoke about his secret coming. அடுத்ததாக அவருடைய ரகசிய வருகையை பற்றி தூதர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்களும் அநேகர் கூறி இருக்கிறார்கள். The angels of God, even many apostles have spoken about his secret coming. நேற்றுக்கு நான் சொன்னேனே, I told yesterday, இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எழுந்தருளி போகும்போது when Jesus Christ went up to heaven, சீஷர்கள் வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். The disciples steadfastly looked towards heaven. அப்பொழுது தூதன் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி அவர்களோடு பேசினான். That time an angel of God spoke about the coming of Jesus unto the disciples. கலிலேயராகிய மனுஷரே என்று சொன்னான். He told the men of Galilee, கலிலேயராகிய மனுஷரே, O men of Galilee. ஏன் அந்த இடத்திலே கலிலேயராகிய மனுஷரே என்று சொல்ல வேண்டும்? Why in that place you must say, O men of Galilee? இதுபோல ஒரு நாள் ஆகார் ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு ஓடும்போது
தேவதூதன் ஆகாரை பார்த்து ஆகாரே என்று கூப்பிட்டிருக்கலாம். ஆனால் அவன் கூப்பிடுகிறான் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்று கூப்பிட்டான். When Agar, she ran away from the house of Abraham, angel of God could have addressed her by name Agar, but he says, "Oh bondwoman or the servant of Sarah." பிரியமானவர்களே, சாராளே ஆகாரே என்று கூப்பிட்டிருக்கலாம். ஆனால் அவன் கூப்பிடுகிறான் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்று கூப்பிட்டான். He could have told her Agar, but he says bondwoman who is the servant of Sarah. ஏன்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. Because there is a reason for that. நீ சாராளின் அடிமையாக இருக்க உனக்கு விருப்பம் இல்லை, அதனால் தான் நீ ஓடுகிறாய். தேவதூதன் கூப்பிடுகிறான் சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, You don't like இன்னும் அடிமையாக இருக்க வேண்டும். You don't like to be a servant unto Sarah, that's why you are running away from the angel of God says, "Thou bondwoman who is the servant of Sarah." Now you are running away, he says. கலிலேயராகிய மனுஷரே என்று தேவதூதன் கூப்பிடும்போது அதுல ஒரு உள்நோக்கம் உண்டு. When the angel of God says, "Oh men of Galilee," there is an inner meaning behind it. தூதன் கலிலேயர் என்று சொல்லும்போது, when the angel of God says Galilee, இவர்கள் எல்லாரும் தங்களுடைய அழைப்பை பின்னே திரும்பி பார்க்க வேண்டும். all these people once again should look back towards the calling. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவருடைய இருதயம் கலங்குகிறது. Their hearts are getting troubled. தாங்கள் நம்பி வந்தவர் இப்படி வானத்திலே ஏறி போய்விட்டார். Person whom they trusted, now he rose to heaven. இவரை நம்பி தாய் தகப்பனை விட்டோம், Trusting in him, we left our father and mother. இவரை நம்பி வீடு வாசலை விட்டோம், Believing in him, we left our houses and other things. இவரை நம்பி எல்லாவற்றையும் வெறுத்து வந்தோம். Believing, we forsook everything and came forward. இப்பொழுது இவர் நம்மை விட்டு பரலோகத்துக்கு எழுந்தருளி போகிறாரே. Now he has gone to heaven, leaving us. உண்மையாகவே இருதயம் கலங்கத்தானே செய்யும். Definitely, the heart will get troubled. வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்கள், கைவிடப்பட்டவர்கள் போல. As a forsaken people, steadfastly, now they are looking towards heaven. அந்த சந்தர்ப்பத்திலே தூதன் கூப்பிடுகிறான் கலிலேயராகிய மனுஷரே. During that occasion, angel of God tells them, "Oh men of Galilee." கலிலேயர் என்ற வார்த்தை கேட்கும் போதே இவர்கள் என்ன நிலைமையில் இருந்த கர்த்தர் இவர்களை அழைத்தார், எதற்காக அழைத்தார் என்றெல்லாம் அவருடைய இருதயத்துக்குள் திரும்பி ஒருமுறை அவர் சிந்திக்க ஒரு இடம் உண்டாக்கினான். As soon as they heard the term Galilee, the disciples were able to think on which situation, on what condition Lord called them. They began to think about it. அவர் தூதன் சொல்கிறான் திரும்பவும் அவர் வருவார் என்று. The angel says, "Again he will come." கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் வானத்தையே நோக்கி கொண்டு நின்றார்கள். Steadfastly they were looking towards heaven. நான் நேற்று உங்களுக்கு சொன்னது போல முதலாம் நூற்றாண்டின் சபையும் அவர் இப்பொழுது வந்து விடுவார் என்று சொல்லி அவரையே நோக்கி இருந்தார்கள். As I told you yesterday, the first century believers telling that he will come today, they were only looking towards heaven. இருதயத்திலே வேற எந்த எண்ணமும் இல்லை, வாஞ்சையும் இல்லை. இயேசு இப்பொழுது வருவார், அது ஒரே எண்ணமாய் இருந்தது. There is no other desire or thought in the heart. Only the thought is Jesus will come today, and they were looking towards him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது தூதனுடைய வார்த்தை. This is the word of the angel. அடுத்தது யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார், Next to that, apostle James says, அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியால் நீங்கள் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். because his coming is very soon, you establish or make firm your hearts. சமயம் இல்லாதபடியால் நான் வசனம் வாசிக்க விரும்பவில்லை. Because there is no time, I don't like to read the verses. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார், அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியால் உங்கள் இருதயங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள். James 5th chapter, apostle James says, because his coming is very soon, you establish your heart. யாக்கோபு அப்போஸ்தலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறிக்கும் போது இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று எச்சரிக்கிறார். Apostle James, one talking about the coming of Lord Jesus Christ, he wants them that their hearts should be established. நான் முன்னே சொன்னது போலவே மனுஷனுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவது கிருபை, கிருபை, கிருபை. As I told you earlier, the thing which establishes the heart of man is grace and grace. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார், நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக. Every day God is granting us new graces in order to establish or make firm the heart. நீங்கள் தீர்மானங்களில் உறுதியாயிருங்கள், உங்களுடைய பிரதிஷ்டைகளில் உறுதியாயிருங்கள். உங்களுடைய இருதயம் வழுகி போக வேண்டாம். கிருபையினாலே உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவினுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது என்று யாக்கோபு கூறுகிறார். Be steadfast in your decisions. Be steadfast in your consecration. Let not your heart be troubled. Jesus Christ will come very soon. For the heart which is steadfast and established. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பண்ணுகிற தீர்மானங்கள் மரணம் வரியந்தம் கிருபையினாலே நாம் அதிலே நிற்க முடியும் என்று விசுவாசிப்போம். Let us believe the decision what we make, we will be sincere and true to that till our death. ஒரு விசுவாசி சொன்னார், தீர்மானங்கள் செய்கிறேன், ஆனால் ஒரு மாசம் கூட இருக்க முடியவில்லை, திரும்ப அந்த பழைய நிலவரத்தில் தான் வருகிறேன்,
என்று சொன்னார். One believer told me, I make a decision, but I am not able to keep it for 1 month. Once again, I go back to the same old thing. அவருக்கு ஒரே ஒரு பதில், கிருபை உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. Only one answer unto him is that grace will establish or make your heart steadfast. கர்த்தருடைய கிருபை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Those who believe the grace of God, அல்லேலூயா. நாம் ஜீவிக்கிறது கிருபையினாலே. we are living is only by the grace. அடுத்தது பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், Next to that apostle Peter says, நாங்கள் அவருடைய வருகையை பற்றி மாத்திரமல்ல அவருடைய வல்லமையை பற்றி உங்களுக்கு அறிவித்தோம். not only about his coming, but we made manifest unto you about his power also. 2 பேதுரு 1 அதிகாரம் 16 வசனம். 2 Peter 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை போதும், பைபிள் வாசிக்க வேண்டாம். நீங்கள் அவர்களே எடுத்துக்கொள்ளுங்கள், அவரவர்களே அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் கர்த்தருடைய வருகையை பற்றியும் அவருடைய வல்லமையை பற்றியும் உங்களுக்கு அறிவித்தோம். We told unto you about the coming of the Lord and about his power. அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்ன? From that what do we understand? வருகையை பற்றி அறிகிறவர்கள் வல்லமையை பற்றியும் அறிய வேண்டும். Those who understand about his coming, they should know his power also. அவருடைய வருகையிலே பலவீனர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். At his coming, the weak ones will not be caught up. ஆயினால் பலவீனமான ஒரு மனிதனை ஆண்டவருடைய வல்லமை பலப்படுத்துகிறது. Therefore, for a weak man, the power of God strengthens him. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் கூறுகிறார். Saint Paul says, I can do everything through Christ who strengtheneth me. சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு பலவீனமான ஆள்தான். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை பலவானாக்க முடியும். அவருடைய வருகையிலே பலவீனர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். At his coming, the weak ones will not be caught up. ஆயினால் பலவீனமான ஒரு மனிதனை ஆண்டவருடைய வல்லமை பலப்படுத்துகிறது. Therefore, for a weak man, the power of God strengthens him. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் கூறுகிறார். Saint Paul says, I can do everything through Christ who strengtheneth me. சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு பலவீனமான ஆள்தான். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை பலவானாக்க முடியும். Brother, sister, you may be a weak person, but the word of God says, the Lord can strengthen you. கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்றால் நான் இன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். If Lord has to strengthen us means, today I will give you a counsel. நம்முடைய பலவீனம் என்ன என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். We should know very clearly as to what is our weakness. இந்த நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, பூமியிலே மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு என்று. In Proverbs there's a verse, there are 4 creatures who have got a great wisdom on this earth. பூமியிலே மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. On this earth, those who have a great wisdom of 4. அந்த 4னுடைய மகா ஞானம் என்ன தெரியுமா? You know what is the wisdom of those great 4? அந்த 4 பலவீனமான பிராணிகளுடைய ஞானம் என்னவென்றால், தங்களுடைய பலவீனங்களை அவைகள் அறிந்திருந்தன. அதுதான் அதனுடைய ஞானம். You know the great wisdom of the 4 creatures is they have understood, known their weakness. இப்ப ஒரு எறும்பு ராத்திரி எல்லாம் இறை சம்பாதிக்கிறது. An ant throughout the night it goes in search of the prey. ராத்திரி 12 மணி என்றல்ல, 1 மணி என்றல்ல, எறும்புக்கு அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. It is not night 12 o'clock or 1 o'clock, the ant will continue to work. ஓ எறும்பே, எறும்பே, இந்த ராத்திரி என்ன உனக்கு தூக்கம் இல்லையா? நீ இந்த 1 மணி 12 மணிக்கெல்லாம் நீ வேலை செய்கிறாய் என்று கேட்டால் அது சொல்லும், அப்பா ஒரு மழைக்காலம் வந்தால் என்னால முடியாதப்பா, நான் ஒரு பலவீனமான ஆள். அதனுடைய பலவீனம் என்ன என்பதை அது அறிகிறது. அதுதான் ஞானம். உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை நீ அறிந்தால் அதுதான் உன்னுடைய ஞானம். If you go and ask ant, it is 1 o'clock, it's midnight 12 o'clock, why are you going like this? That ant will reply unto you, கர்த்தருக்கு during the ஸ்தோத்திரம். monsoon I cannot search for a prey, and it has known his weakness, and that is the thing. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆகையால் நம்முடைய பலவீனங்களை நாம் அறிந்தால் நம்மை கர்த்தர் பலவான்களாக்குவார். If we know our weakness, God will make us mighty. கர்த்தருடைய வருகையை பற்றியும் அவருடைய வல்லமையை பற்றியும் நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம். We told you unto you about his coming and about his power. அடுத்தது யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், Next to that apostle John says, அவருடைய வருகையை பற்றி, concerning his coming, பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவருடைய சமூகத்தில் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். he says, children, when he appears, we should be bold in his presence. 1 யோவான் 2 அதிகாரம் 28 வசனம். 1 John 2nd chapter verse 28. அப்ப அவருடைய வருகையிலே நாம் தைரியமுடையவர்களாக இருக்க வேண்டும். At his coming, we should have confidence or boldness. இந்த இடத்திலே தைரியம் என்பது குற்றமற்ற மனசாட்சியை காண்பிக்கிறது. In this place, boldness talks about conscience void of offense. கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற அனைவரும்
குற்றமற்ற இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Those people who are waiting for the coming of the Lord, they should preserve the heart void of offense. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என்னில் நான் ஒரு குற்றத்தையும் அறியேன் என்று சொன்ன பவுலை போல ஒரு நல் மனசாட்சியை இந்த கடைசி காலத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். As Saint Paul says, I find no fault in me. The same good conscience, we should preserve it in these last days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இப்படிப்பட்டதான நல் மனசாட்சியோடு அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Like this, with a good conscience, we have to wait, anticipating for his coming. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பு அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே சம்பவிக்க வேண்டும். Before the coming of Lord Jesus Christ, many things has to take place on this earth. முதலாவதாக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். First thing, all should repent. இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக சில சம்பவங்கள் இந்த உலகத்திலே நடக்க வேண்டும். 1-2 நிமிஷங்களில் அதை நான் சொல்லுகிறேன். Before the coming of Lord Jesus Christ, certain incidents has to take place on this earth. 1 or 2 things I will speak unto you. எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He desires that all men should repent. நோவாவின் காலத்தில் 100 வருஷத்துக்கு மேல் ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். During the time of Noah, for almost 100 years, Lord was patient. இன்றைக்கு ஆண்டவருடைய நீடிய பொறுமை அதைவிட நீளமானதா இருக்கிறது. Today, the long suffering of Lord Jesus Christ is greater than that. நோவாவின் காலத்தில் மனம் திரும்பும்படியாக 100 வருஷங்களுக்கு மேல் அவர் காத்திருந்தார். During the time of Noah, Lord was waiting for more than 100 years that the people may repent. இன்றைக்கு அதைவிட அதிக நீடிய பொறுமையோடு இருக்கிறார். Today, he is having long suffering concerning us. எல்லாரும் மனம் திரும்பும்படியாக That everyone may repent. உங்களுக்கு தெரியுமே, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கிறிஸ்து இல்லாமல் ஒரு நாள் 1,25,000 பேர் கிறிஸ்து இல்லாமல் மரிக்கிறார்கள் என்று கணக்கு போட்டிருக்கிறார்கள். You know, people are counted that on this earth almost more than 1,25,000 people, they are dying without knowing Christ. 1,22,000 பேர் கிறிஸ்து இல்லாமல் அனுதினமும் உலகத்தில் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Every day 1,28,000 people without the knowledge of Christ, they are dying on this earth. இவர்களுக்காக அழுகிறவர்கள் யார்? Who are weeping for these people? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றால் இவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறவர்கள் யார்? If everyone has to repent, means who can proclaim the gospel unto these people? பாவத்தில் ஜீவிக்கக்கூடிய ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? Those who are living in sin, how many are there to have compassion towards them? பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பாவ மன்னிப்பை பெற்ற நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருப்பது ஒரு பகுதி. ஆனால் பாவத்திலே மாழ்கிற ஜனங்களுக்காக நாம் எல்லாரும் புலம்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. Beloved people, who have received the forgiveness of sins, on one side we are waiting for the coming of Lord Jesus Christ, but on the other side we must weep for those people who have not known Christ. டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவர் இப்படி சொல்லுகிறார். David Livingstone என்பவர் இப்படி சொல்லுகிறார். David Livingstone, he says in this manner, ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாவ காயங்கள் எப்பொழுது ஆறும் என்று கேட்கிறார் அவர். He said, Lord, the wounds of sin on this earth, when it will get healed? இந்த உலகத்தின் பாவ காயங்கள் எப்பொழுது ஆறும் ஆண்டவரே? When the wounds of sin will get healed, Lord? உலகத்தில் எத்தனை பேர் பாவ காயங்களோடு ஜீவிக்கிறார்களே. On this earth many people are living with this wound of sin. இவர்களுக்காக பரிதபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? How many can have pity on these people? இன்றைக்கு ராத்திரியே நாம் முழங்கால் நிற்போம். In this night, let us all be on our knees. பாவிகளுக்காய், அழிந்து போகிறவர்களுக்காய், அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காய் ஆண்டவரை நோக்கி டேவிட் லிவிங்ஸ்டனை போல நாம் கேட்போம், ஆண்டவரே, உலகத்தின் பாவ காயங்கள் எப்பொழுது ஆறும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்போமாக. For sinners and for those who are getting destroyed, like David Livingstone, let us also be on our knees and ask the Lord, when the wound of sin will get healed? எத்தனையோ ஆத்துமாக்கள் மாண்டு போகிறார்களே. So many souls are perishing. அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று தீர்மானம் செய்வோம். Let us make a decision, Lord, I will pray for them. அழுவேன் என்று தீர்மானம் செய்வோம். Let us make a decision, Lord, I will cry for them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். Lord Jesus Christ is going to come very soon. இதனுடைய மீதி உள்ள காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானால் நான் நாளைக்கு சொல்லுகிறேன். The rest of the things, if it is the will of God, I will tell you tomorrow. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். I will not leave you comfortless. நான் உங்களை ஆறுதலற்றவர்களாய் விடேன். I will not leave you fatherless. நான் உங்களை அநாதைகளாய் விடேன். I will not leave you orphans. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் எல்லாரும் விசுவாசித்து திரும்பி போவோமாக. Let us all believe these promises and return back. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is going to come soon. விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி பரிசுத்த ஆவியால் நிரம்புங்கள். With faith, let us praise God for some time and get filled in the Holy Spirit. ஆமென். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is going to come soon. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்து அவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்கள். Those who are anticipating coming of Lord Jesus Christ, praise God and rejoice in Him. Hallelujah. Amen.
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷப்படுங்கள். All of you praise God and rejoice. ஆண்டவர் தந்த ரட்சிப்புக்காக, For the salvation Lord has given unto you. ஆண்டவர் தந்த விடுதலைக்காக, For the deliverance Lord has given unto you. ஆண்டவர் தந்த வியாதி குணமாகுதலுக்காக, Lord, for the healing of sickness what God has given unto you. ஆண்டவர் கட்டுகளை அவிழ்த்தபடியால் That he may break the bindings. கர்த்தரை எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். With a great gratitude let us all praise God.